ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. நான் 3 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 3 நல்லா வேக வச்சு தோலை உரித்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டேங்க. இது அந்த கப்பில் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு இருந்துச்சு. இல்லை 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, பிளாக் சால்ட் நான் போட்டுட்டேன். நீங்கள் அது பிளாக் சால்ட் இல்லைன்னா சாதா சால்ட்டு கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு 1/4 இன்ச் கனத்தில் நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டு எந்த அச்சு இருந்தாலும் சரி, இந்த மூடி, பாட்டில் மூடி, எந்த மூடியாக இருந்தாலும் போட்டு அழுத்துனீங்கன்னா அந்த அச்சு விழுந்து அப்படியே தனியாக வந்துடும். அதை எடுத்து தனியாக ஒன்று போல் எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இது 1/4 இன்ச் சைஸில் இருக்கணும். அப்போ தான் அந்த கண் நம்மலாம் வச்சோம்னா நல்லா உடையாமல் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது செஞ்சுட்டு ஒரு தட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சு ஒரு பேனாவோ இல்லது பென்சிலோ ஏதோ ஒன்று வச்சு 2 கண் வைக்கிற மாதிரி அழுத்தினீங்கன்னா நல்லா ஹோல்ஸ் விழுந்துடும். ஒரு ஸ்பூன் எடுத்து ஸ்மைலி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக ஸ்மைலி ரெடிங்க. எல்லாம் ஒன்று போல் ஒரு தட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு எண்ணெயை காய வைங்க. எண்ணெய் காஞ்ச பிற்பாடு ஒரு பக்கம் போடுங்க. போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிற்பாடு மறுபக்கம் திருப்பி விட்ருங்க. எப்பவுமே எந்த பலகாரம் செஞ்சாலும் ஒரு பக்கம் வேக அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே வேக விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டேன்னா நல்லா வெந்திருக்கும். 2 பக்கம் வெந்து எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஆசையாக இது சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Hey.